அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்புங்க. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன், நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு நட்பு வட்டாரம், எதையுமே நம்ம சமாளிக்கலாங்க அப்படிங்கிற குணம் இயற்கையிலே இருந்தாலும் மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். ஏன்னா கர்ம காரகன், கர்மஸ்தானத்தோட அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் குருவோட இடத்துக்கு வரக்கூடிய மீனத்துக்கு பெயரக்கூடிய இந்த அமைப்பு மேடம் 6-7 வருஷமாக போட்டு வாட்டுது. இன்னும் கல்யாணமே ஆகலை, இதே சம்பளம் வாங்கிக்கிட்டே இருக்கேங்க, இதே கம்பெனியில். நான் ஏன் கேட்குறேங்க, என் பொழப்புக்கே வழி இல்லை, புலம்பல் தெரியுது. இந்த சனி பகவான் உங்களுக்கு பெயர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்வை கொடுத்து 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது அப்பயும் நீங்கள் ஜூன்லேருந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்குங்க. கவலையை விடுங்க, நல்ல தைரியமாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஏன்னா நகைச்சுவையாக பேசக்கூடிய உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? வேண்டாம், பயப்பட வேண்டாம். கௌரவமான அந்தஸ்து, ஆயுள், ஆரோக்கியம், சிறப்பான விஷயங்கள், தொழில் சார்ந்த பிரச்சனை தீருங்க ஏன்னா 10ஆம் இடம். ஆனால் தொழிலுக்கு நீங்கள் வெளியே போகலாம், அல்லது ஏதாவது சப்டிவிஷனால் நீங்கள் ஏதாவது கிளை இது மாதிரி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப 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 நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்து வேறுபாடாக இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் சண்டைங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பிரச்சனைகள் தீரும். அதே போல் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சிக்கலில் இருந்தீங்க, ஒரு டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேங்க, சொத்து தகராறுங்க குடும்பத்தில், அல்லது என்னோடய விஷயத்திலே என்னோடய வீடு அக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் வாய்க்கா சண்டை பண்ண சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைங்க அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இனி. அந்த கௌரவம் வரும்பொழுது இந்த கெட்ட பேர், அவதூறு, இந்த கோர்ட்டு விஷயமான விஷயங்கள்லாம் நல்லதாக உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய காலகட்டமாக மிதுனத்துக்கு இருக்குது. கவலையை விடுங்க, நல்ல தூக்கம் வரும், நல்ல ஒரு சிந்தனை வரும். நீங்கள் புதுசாக அந்த இசைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்காங்க, மிதுன ராசிக்குள்ள சிறப்பான காலகட்டம், நிறைய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல குரு வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம். ஏன்னா கேந்திரத்தில் சனி பகவான் உட்காராரு, அது திரிகோணத்தில் உட்காராரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். 10ஆம் இடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது மகான் யாராவது பிடிச்சிக்கோங்க. ஸ்ரீ ராகவேந்திரராக இருக்கட்டும், அல்லது சாய்பாபாவாக இருக்கட்டும், இவங்களை கருவூரார் சித்தர்னு இருக்காங்க. கரூரில் பசுபதீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா ஈஸ்வரன் சிவன் பிரசித்த பெற்ற கோயிலாக 4 காலம் 5 கால பூஜை அபிஷேகம் எங்கே பண்ணுறாங்களோ அதெல்லாம் சிறப்பு தாங்க. 1000 ஆண்டு 2000 ஆண்டும்பாங்க. அந்த மாதிரி சிறப்பான ஸ்தலம் எது அப்படின்னா கரூரில் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில். ஏன்னா சனி பகவான் நட்பாக இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம்லாம் அந்த கோயில் தான். ஒரு நட்சத்திரத்துக்கே நம்ம கோயிலை கண்டுபிடிச்சி சொல்கிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்க அங்கே ஒரு டைம் போயிட்டு வாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், வீடு அமையாதவங்களுக்கு வீடு, இதெல்லாம் இருக்கும். சித்தர் வழிபாடில் நீங்கள் ஏதாவது ஒரு மகானுக்கு காய்ந்த திராட்சை, பத்தி, அதே போல் வாசனை திரவணிய பொருட்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அவசியம் சாம்பிராணி புகை வாங்கி போட்டு நீங்கள் அப்படியே ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த கல்வி, தொழில், அதே போல் ஒரு கல்லூரியில் எதை போடணும், எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன நம்ம படித்தா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தாயாரை போய் பார்த்துட்டு வந்துருங்க புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். மீண்டும் உங்களுக்கு சந்தேகமெல்லாம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் முழு ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.